ரொம்ப வறுமையில இருக்கிற ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்போ எதிர்க்க வந்த ஒரு ட்ரக் வந்து அவங்க கார் அப்படியே இடிச்சதுல இவங்களுக்கு எதுவும் ஆயிருக்காது. கார் மட்டும் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கும். அதனால போலீஸ் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட விசாரிச்சுட்டு இருப்பாங்க. இவ வெளியே நின்றுட்டே இருக்கும் போது அவளுக்கு எதிர்க்க இருக்கிற வீட்டுல இருந்து ஒரு வயசான பாட்டி வெளியே வந்து குப்பையில இருக்கிற டீ பாட்டை எடுத்துக்கின்னு வேக வேகமா வீட்டுக்குள்ள போவாங்க. அதை பார்த்தோன்னே இவ்வளவு வேகமா அந்த வீட்டுக்குள்ள போய் பாப்பா. அதுக்குள்ள போய் பார்த்தா பழங்கால பொருட்கள் எல்லாம் இருக்கும். அந்த டீ பாட்டு எங்க இருக்குன்னு இவ தேடிட்டே இருக்கும் போது அப்ப அங்க வந்த பாட்டி உனக்கு என்னமா வேணும்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் இந்த பழங்கால பொருட்கள் எல்லாம் பார்க்க வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. கொஞ்ச நேரத்திலேயே பாட்டி அங்க இருந்து போயிடுறாங்க. இவ ஒரு ரூம்ல டீ பாட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த டீ பாட்டை எடுத்துக்கின்னு வேக வேகமா ஓடி வந்து காருக்குள்ள ஏறி அந்த காரை சீக்கிரமா ஹஸ்பண்ட் எடுக்க சொல்றா. அவனும் பயந்து போய் வேக வேகமா எடுக்கிறான். நீ ஏன் இப்படிலாம் பண்றேன்னா அவங்க ஒய்ஃபை திட்டிக்கினே வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். அடுத்த நாள் ஹீரோயின் ஸ்ட்ரைட்னிங் பண்ணினே இருக்கும் போது தெரியாம சூடு வச்சுக்கிறாங்க. வழியில அவங்க கத்தும் போது அந்த டீ பாட்குள்ள இருந்து காசு வருது. அதை பார்த்தோன்னே சமயம் ஆச்சரியம் ஆயிடுறாங்க. இப்ப நம்ம வழியில கஷ்டப்பட்ட ஒண்ணு தானே காசு வந்ததுன்னு தெரிஞ்சே திருப்பி சூடு வச்சுக்கிறாங்க. உடனே அந்த டீ பாட்ல இருந்து எக்கச்சக்கமா காசு வருது. அவங்களே ஹர்ட் பண்ணிக்கிறாங்க. உனக்கு என்னாச்சுன்னு அவங்க ஹஸ்பண்ட் வந்து கேட்கும் போது அவரை அடிச்சு அப்படியே சோஃபால இருந்து கீழே தள்ளி விட்டுறாங்க. உடனே டீ பாட்ல இருந்து எக்கச்சக்கமான காசு வெளியே வருது. அதை பார்த்தோன்னா அவரும் சமயம் ஷாக் ஆயிடுறாரு.